ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என் பேர் சிவா. நான் நிறையா ட்ராவல் வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது வால்பாறையில் இருக்கேன். என்னோட இந்த 2 days ட்ரிப்பில் இது என்னோட 2வது நாள். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வால்பாறைன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் தலனார் வியூ பாயிண்ட் போயிருந்தேன்ல, இப்போது அங்கேருந்து அப்படியே கிளம்பி அதே ரூட்டில் நான் போயிட்டு இருந்தேன். இந்த ரூட் எங்கே போகும், அந்த சைடு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லை. ஆனால் அந்த ரூட் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைபாக இருந்துச்சு. அதனால் அப்படியே நான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் போக போக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே போகலாமா போகக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே செக் போஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லை. சரி, என்ட்ரன்ஸில் தான் ஆல்ரெடி 100 ரூபா பே பண்ணிட்டோம்ல, ஒரு ப்ராப்ளமும் ஆகாதுன்னு நானே மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஆனால் அங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. தண்ணி அதிகமாக இருந்தால் அந்த இடம் கண்டிப்பாக அழகாக இருக்கும்னு தோணுச்சு. என்னென்னு தெரியல, இந்த டைம் வால்பாறையில் தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. அந்த வியூ பாயிண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. நான் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே கிராஸ் பண்ணிட்டு அதே ரூட்டில் நான் போக ஆரம்பித்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போக போக ரொம்ப டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டேன். ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. ரோடும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஒரு பக்கம் எனக்கு லைட்டாக பயமாகவும் இருந்துச்சு. என்னோடய பயத்துக்கு காரணம், அந்த ரூட்டில் நான் எந்த வெஹிக்கிளுமே பார்க்கல, நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். என் ஃபோனில் கூட சிக்னல் சுத்தமாக இல்லை. அதுபோக அந்த ரூட்டில் நிறைய இடத்துல புலி சிறுத்தை ஃபோட்டோலாம் போட்டுருந்துச்சு. அப்புறம் ரெட் கலரில் ஒரு மங்கி அடிக்கடி ரோடை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நான் அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போக அங்கங்கே சின்ன சின்ன பில்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ரொம்பவே பாலடிச்சு போய் இருந்துச்சு. பிரிட்ஜ் எல்லாம் ரொம்ப பாசம் பிடிச்சி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாகவே இந்த இடம் மனித காலடித்தரமே படாத மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் இங்கிருந்து கிளம்பிடலான்னு ஒரு தாட் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் நான் அதே ரூட்டில் அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே புதுசாக ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போக போக ஒரு வாட்டர் ஃபால் ஆகிற சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் எனக்கு பைக்கை நிப்பாட்டி பார்க்க ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் ஒரு வாட்டர் சவுண்டு கேட்குதுன்னா ஒருவேளை ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் அங்கே தண்ணி குடிக்க வருமோன்னு ஒரு பக்கம் பயம். கடைசியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போனேன். அங்கேயும் அவ்வளோலாம் தண்ணி இல்லை. சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த ரூட்டில் போக வேண்டாம், திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே அதே ரூட்டில் ரிட்டர்ன் கிளம்பினேன். ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே இந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் நான் யாரையுமே இங்கே பார்க்கல. அதனால் தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் வேண்டாம், நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த ஒரு மோசமான ரோட்டில் கீழே இறங்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. மேலே ஏறுறது இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. என் பைக் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆச்சு, நல்லா ஸ்கிட் ஆச்சு. இருந்தாலும் அப்படியே சமாளித்து ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஓவராலாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. என்னதான் நான் வாய்ஸ் ஓவரில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு 10% கூட என்னால் சொல்லியிருக்க முடியாது. நீங்கள் யாராச்சும் வால்பாறை வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக பைக்கில் வாங்க. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன மாதிரி தனியாக வராமல் கூட யாராச்சும் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.